படத்துல கதையின் நாயகனாக நம்ம சூரி வர்றாப்புல. படத்துடைய கதாநாயகியாக ஆனாபென் பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகன் நம்ம கதாநாயகியத்தான் கட்டணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனா கதாநாயகி வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனைத்தான் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கடுப்பையும் சம்பாதிக்கிறாங்க. இதுல அந்த குடும்பமே அவங்க மேல மிகப்பெரிய காண்டாகி போய் என் பிள்ளை நல்லா தாயா இருந்துச்சு, ஏதோ மாயமந்திரம் பண்ணி தான் கடைசியா என் பொண்ணை இப்படி வசியப்படுத்திட்டான். முதல்ல இந்த வசியத்தை நம்ம எடுக்கணும், நீ முதல்ல ஆட்டோவில் ஏறு அப்படின்னு சொல்லி ஆனாபென்னை தூக்கி ஆட்டோவில் உட்கார வச்சு கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஆட்டோவில் அங்கிருந்து கிளம்பி இந்த வெள்ளி சூனிய மாதிரி வைக்கப்பட்ட அந்த விஷயத்தை எடுத்து விட்டுருவான் அப்படின்னு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆழ்ந்த வேலை சந்திச்ச சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கால தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த படம் கூழாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்குன PS வினோத் ராஜுடைய அடுத்த படம். அவருடைய மேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூழாங்கல் படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு சம்பவம் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த படம் 74வது பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணப்பட்டதுனாலேயே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் ஒன்று கிரியேட் ஆச்சு. இல்லைங்க, ஏதோ இந்த படத்தில் இருக்குதுங்க, பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாகத்தான் செஞ்சது. இந்த படத்திலேயே நான் கட்டினா அவனைத்தான் கட்டுவேன், வேற எந்த விஷயமே எந்த பக்கமே என்னுடைய மைண்டு டைவர்ட்டே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிடிவாதமாக அடமட்டாகவே தன்னுடைய முகத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி மொத்த படத்திலையும் ஒரே ஒரு வசனம் பேசக்கூடிய ஆனாபென்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், உன்னை இவ்வளவு நாள் நம்பிட்டு உட்கார்ந்து இருந்ததுக்கு கடைசியில் என்னை வச்சு செஞ்சு விட்டேல அப்படிங்கிற அந்த கடுப்பு, அந்த ஆதங்கம், அந்த கோபம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முகத்திலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காட்சியில சும்மா இறங்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பர்ஸ்ட் அவுட் ஆகி அடி உரிக்கிற அந்த சீன்ல சூரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்ல நடிச்ச எல்லாருமே அட்டகாசமாக அவங்கவங்க என்ன தேவையோ அதை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படம் நெடுகளும் இவங்க மேற்கொள்ற இந்த ஜேர்னில அங்கங்க நின்னுக்கிற அந்த ஆட்டோ, அதை ஒரு கதாபாத்திரமாகவே சித்தரிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோவாகட்டும், சுடுகாட்டுல தனியா எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு புணமாகட்டும், ஆந்த வேலை ஒரு பொண்ணுக்கு சடங்கு ஒன்று சுத்துவாங்க அந்த காட்சியாகட்டும், இதெல்லாம் தாண்டி நடு ரோட்டை மறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த காளைய உள்ள வச்ச அந்த காட்சியாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை அப்படி போற போக்குலயே சொல்லியிருக்காங்க. இது வாழ்வியல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத விட இதுக்குள்ளேயே சாதி, கலாச்சாரம், பாரம்பரியம், ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் சேர்த்தே பேசிட்டு போயிருக்காங்க போற போக்கிலேயே. இந்த படத்துல சூரி பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடிய அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க, அது ஸ்டேஜிங்கு, மேக்கிங்கு, பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் அட்டகாசமாக கன்சீவ் பண்ணப்பட்ட ஒரு காட்சி. மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படி ஒரு சீனை. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கதாபாத்திரம், போங்கடா இதெல்லாம் ஒரு குடும்பம், இவங்க கூட வந்தோம் பாரு, இவங்க போட்ட சண்டையில என் கழுத்தில் இருக்க மாலை ஏத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சீரியஸான ஒரு காட்சிக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பயங்கர காமெடியாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட ஒரு காட்சியும் இருக்குது. அது போய் குளத்துல முகத்தை கழுவிட்டு பயங்கரமா கடுப்புல திருப்பி ஏறி போகும் மேல இந்த டிராவல்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை ரொம்ப வித்தியாசமாகவே ரொம்ப ஆர்கானிக்காக இந்த டீம் ஒரு பக்கம் பண்ணிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் டெஃபினட்டா ஒரு சவுண்டான இல்ல ஒரு ஓகே படம் நிச்சயமாக நீங்க சொல்லலாம். குறிப்பாக அந்த சவுண்டான அப்படிங்கும் போது நீங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லணும். ஏன்னா அந்த சடங்கு வீட்டில் அந்த மைக் செட்டில் பாடக்கூடிய ஒரே ஒரு பாட்டை தவிர இந்த படத்துல மியூசிக் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது.
முடிஞ்ச அளவுக்கு இருக்க காட்சிகளை ஆர்கானிக்காக நமக்கு கொண்டு வரணும், நமக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு பயங்கர டீட்டெயிலிங்கான ஒர்க்கு, பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்கு. அதுவும் ரொம்ப நேர்த்தியாகவே இருக்குது படமாக பார்க்கும்போது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் மேற்கொள்ற ஒரு பிரயாணம், அந்த ஆண்ட வேலை இவங்க அடுத்தடுத்து இவங்களுக்கு அரங்கேற சம்பவங்கள், அதனால கிரியேட் ஆகக்கூடிய பிரச்சனைகள், ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தருணத்துல கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இன்டெலக்சுவல்ஸ் மட்டுமே நிறைய ஹிடன் டீடைல்ஸ் உள்ள இருக்குதுங்க. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு புரிஞ்சு மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் புரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலயோ என்னவோ இந்த படம் கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு முதல்ல பிடிக்குங்கிறதெல்லாம் பின்னாடி புரியும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் பட்டது. அவங்கள கவர்ற அளவுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இந்த படத்துல சுத்தமாகவே இல்லை. அதுலயும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம், செகண்ட் ஹாஃபாவது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஆட்டோல கதாநாயகியை ஏறி உட்கார வச்சு கூட ஒரு 5 பேர் உட்காந்து ஆட்டோவை எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கா கேமராவை அப்படியே வச்சு விட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்னு என்னத்தை வேடிக்கை பாக்குறாங்க, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் எதுக்காக பாக்குறாங்க அப்படிங்கிறத மட்டுமே ஒரு 40-45 நிமிஷம் நம்ம பார்த்துட்டே வர வேண்டியது இருக்கு. அதுவே ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ரொம்ப ஆர்கானிக்காக தெரிஞ்சா கூட இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய சலிப்பை உண்டாக்கத்தான் செய்யுது. அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு சில படங்களுக்கு கிளைமேக்ஸுக்கு போகும்போது எங்க இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சா ஆடியன்ஸுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமோ, இல்ல ஒரு வேளைக்கு இப்படி வச்சா பெரிய இம்பாக்ட் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கிரியேட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலயே இதுல ஒரு சூப்பரான மேட்டர் என்ன பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னா, ஏங்க நம்ம எதுக்கு கன்க்ளூஷனை விடணும், தேவையே இல்லை, ஒரு ஓப்பன் எண்டிங்கை வச்சு விட்டுருவோம், ஆளாளுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதுதான் இயக்குனர் சொல்ல வந்தாரு அப்படின்னு அவங்களே எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸை தான் இந்த படத்துக்கு இவங்க வச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தை நான் ப்ரெஷ்ஷோட பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு ஏங்க இந்த கதையில கடைசியா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் ஒரு 5 பேர்கிட்ட கேட்டா 5 பேருமே ஆளுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? இதுதான் ரொம்ப திறமையான வேலைங்கிறது. அதாவது எங்களுக்கே ஒரு கிளைமேக்ஸ் எப்படி ப்ராப்பராக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சதுதான் நாங்க வச்ச கிளைமேக்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை இந்த டீம் விட்டுருக்கு. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் 5 பேருக்கு 5 கிளைமேக்ஸ் வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமாப்பா, உண்மையாக நீங்க பண்ணின இந்த கதைக்கு நீங்க முடிவாக என்ன விடணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு பட்டுச்சு. ஆளாளுக்கு அவன் கருத்தை முன்னாடி வச்சதுனாலயோ என்னவோ நமக்கு தெரியல. இது எல்லாமே போக ஒரு கதாபாத்திரம், ஆட்டோல உட்காந்துருக்க ஒரு கதாபாத்திரம் வெளியே பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஆத்தங்கரை ஓரமா அப்படி நடந்து போய் பின்னாடி திரும்பி சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. அது யாருன்னு நான் ரிவீல் பண்ணல. ஆனா அந்த கதாபாத்திரம் அந்த ஷாட்டை இவங்க கன்சீவ் பண்ண அந்த விஷயமாகட்டும், ஆனாபெண்ணும் உங்களுடைய அம்மாவும் காட்டுக்குள்ள இறங்கி போயிட்டு திருப்பி ஆனாபெண் வரமாட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு திருப்பி வருவாங்க. அந்த அம்மா எதுக்காக அழுதுகிட்டு வந்துச்சு, அப்படி என்ன அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்கேயுமே இவங்க கிளியராக கிளாரிஃபை பண்ணல, கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சமாச்சாரங்கள் நமக்கு படுது. அதெல்லாம் இன்னமும் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக ஏதாவது கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்டெலக்சுவல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பல ஹிடன் லேயரோட கண்டுபிடிச்சி ஓ இவ்வளவு விஷயங்கள் உள்ள சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க தோண்டி தோண்டி பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான் இந்த படம். மற்றபடி ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்க அப்படிங்கிற ரசிகர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த கொட்டுக்காளி உங்களுக்கு ஒரு